Taste the Daily. ஆதிவீர ராமபாண்டியன், உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க அப்படின்னு நாளையிலிருந்து நம்மளுடைய வீடுகளை தட்ட போகிறாங்க திமுகவினுடைய தன்னார்வலர்கள் எல்லாம். உண்மையிலுமே இதை பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, நம்ம தமிழகம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கனவை நம்மளுடைய அரசாங்கம் கேட்குதே அப்படிங்கிற ஆச்சரியம் வருதா, வேற என்ன தோணுது? இல்லை, உங்கள் கனவெல்லாம் சொல்லுங்கள், அது நிறைவேறாததுக்கு என்ன எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுடுறோம் அப்படிங்கிறதான் எங்களுக்கு தோணுது. பழைய ஓய்வூதிய திட்டம் அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்களா? 10% கான்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எம்ப்ளாயிட்ட இருந்து எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருந்துச்சா? எதற்கு நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர்றோம், அதுக்கு மாற்றுன்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்கீங்களே, இதை எந்த ஒரு அரசு ஊழியராவது ஏற்றுருக்காங்களா? இல்லை. இப்போ கரும்புக்கு அந்த பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறாங்கல்ல, 21 வகையான பொருட்களும் 2500 ரூபாயும் எடப்பாடியார் கொடுத்தார். அதற்கு அடுத்த ஆண்டு இவர்கள் வெறும் பரிசு பொருட்கள் மட்டும் கொடுத்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன். அந்த பரிசு பொருட்களில் என்னென்னலாம் இருந்துச்சு? ஒழுகிய வெள்ளம், பள்ளி விழுந்தது, என்னென்னலாமோ விழுந்ததெல்லாம் இருந்துச்சு. அடுத்த ஆண்டு என்ன செஞ்சாங்க? இது 21 வகையான பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பொங்கல் பரிசு பணம் அது கிடையாது. அதே மாதிரி 3 ஆண்டுகள் கொடுத்தா, இப்போ கடைசியில் வந்து கடந்த ஆண்டு எதுவுமே கொடுக்கல, இப்போ 3000 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சப் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் ஒழிய, உளமார்ந்து உள்ளார்ந்து ஒரு திட்டத்தையாவது இவர்கள் நாம் கொடுத்ததை சொன்ன வகையில் நிறைவேற்றினது கிடையாது. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைனாங்க. இப்போ அதில் தகுதியை வந்து புகுத்துனாங்க. இப்படி உங்கள் கனவுகளை நீங்கள் சொன்னால் இங்கே நடக்குமா அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் கனவு இல்லை, ஆசையை துண்டு. நீங்கள் இப்போ ஆசைங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு கனவை போட்டிருக்கீங்க. ஆசை கனவா போக போகுதுங்கிறத ஒரு சிம்பாலிக்கா சொல்றாங்க. கண்டிப்பா சார், சொன்ன எதையாவது செய்யணும்ல சார்? இல்ல சார், மக்கள் கிட்ட கருத்து கேட்கறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் நல்ல முறையில ஆட்சி நடத்துறதுக்கான ஒரு வழி தானே. அதை திமுக பண்றாங்கன்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்படி இதுவரைக்கும் அவங்க செய்யலையே சார். மக்களுடைய ஆசைகளை தெரிந்து கொண்டு, அந்த ஆசை, கனவை, லட்சியத்தை, தேவையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதை ஆசையாக நல்ல வாக்குறுதியாக மாற்றிவிட்டு அதை வைத்து ஓட்டு வாங்கிட்டு ஓடிடலாங்கிறது தான் அவங்களுடைய செயலா இருக்க ஒழிய, இப்போ கொடுத்த வாக்குறுதிகளில் 12% மேல் நிறைவேற்ற முடியாமல் ஒரு அரசு தவிக்கிறதுனா அப்போ எவ்வளவு பெரிய அளவில் ஆசையை தூண்டி இருக்கிறார்கள்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஆசையை தூண்டி இருக்கார்கள் நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணோடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு மக்களுடைய கனவு அடுத்த நாள் எப்படி விடிய போகிறது, என்னென்ன திட்டங்களால் அவர்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை நிறைக்க வேண்டும் என்று தெரியலைங்கிற அடிப்படையில் கேட்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? உண்மையிலே உங்கள் ஆசை என்னங்க? நாங்கள் எங்கள் ஆசை, எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஆசை என்னென்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிற கோணத்திலே நாங்கள் அதை பார்க்கலாம்ல. ஏன்னா அப்படி ஒரு எண்ண ஓட்டமே இல்லை. நீங்கள் செய்கிற எந்த திட்டத்தையும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தல் கூட உனக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு 1000. அந்த 1000 ரூபாயை என்ன பேரன் லோலி போட்டு வந்திருக்கீங்களா, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை, அந்த 1000 ரூபாய் வச்சு நீங்கள் யாருக்கு பிடித்த மனசில் பிடிச்சவங்களோ பேசுங்கிறீங்க. உண்மையிலேயே அந்த பணத்தினுடைய நோக்கம், கொடுக்க வேண்டியதின் தேவை என்னங்கிறது உங்களுக்கு தெரியல இல்லையா? அப்போ இப்படி இவர்களுடைய ஆசை, கனவு, இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் கண்டுபிடிக்கிற நாடகம் தானே ஒழிய, இல்லை தேர்தல் நெருங்குகிற போது ஆசையை ஒரு மனிதன் தேடுகிறார், கனவை தேடுறாருன்னா நீங்கள் ஆட்சி தொடங்கும் போதில் இதை கேட்டிருக்கணும். உங்கள் கனவு என்னங்க? இந்த 5 ஆண்டுகளில் நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருந்தா அது முதலமைச்சர். எல்லாம் முடிஞ்சு எதுவுமே செய்ய முடியலை, தோல்வி, ஒட்டுமொத்தமாக தோற்று நிற்கிற ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை ஆளுகிற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தின் விளிம்பில் நின்று கொண்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த நேரத்தில் கேட்டால் இதை எப்படி கேட்கிற டைமிங் தான் உங்களுக்கு தப்பா தோணுதோ? நோக்கமே தப்பு, அதனால தான் டைமிங்கே தப்பு. ஓகே, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லியிருக்கணும்ல, உங்களுடைய அரசு இந்த மக்களுடைய கனவு என்னங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டாம்? சரி, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள், இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் நம்ம இன்னொரு 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ளேயாவது இடைக்கால பட்ஜெட் வேற வரப்போகுது. அதுக்குள்ளேயாவது அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால முடியுமான்னு கூட ஒரு சின்ன சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ என்னமோ. அப்படி நிதி ஆதாரம் இந்த அரசுகிட்ட இல்லைல்ல சார். இப்போ கடன் எப்படி வாங்கணுங்கிறது தானே சார் இப்போ டாக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் குழு போட்டாங்க சார். அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அறிஞர் வந்து ஜிடிபியோட இத்தனை % தான் கடன் வாங்க முடியும்னார். அவரே பொருளாதார ஆலோசகரை போட்டாங்க. ஆனால் அவர் அதையும் தாண்டி எப்படி கடன் வாங்கலாம்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நோக்கம் என்ன? கடன் வாங்க முடியாத அளவையும் தாண்டி எப்படி கடன் வாங்குவது என்பதற்கு இந்த ஆளை கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போனாங்க பாருங்க. அவர் வந்து எங்கிட்ட கேட்கிறாரு, கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன, நீங்க வாங்கினீங்களா,
உங்க அப்பா வாங்கினாரா? என்ன, ஒரு அரசு என்பது ஒரு நிலமும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இணைந்ததுதான் அரசு. அந்த அரசு செய்கின்ற நல்லதும் கெட்டதும் அந்த நிலத்தையும் அந்த நிலத்தில் இருக்க மக்களையும் அடையும் அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு பொருளாதாரத்துல சேர்த்து வச்சுட்டு. இல்ல சார், அவர் கௌரவமான ஒரு பதவியில் இருக்கிறாரு, கண்ணியமான வார்த்தைகளை நாங்க வரி பணத்தை கொடுத்துருக்கோம் சார், அதனால இது கண்ணியமான வார்த்தை தான். அறிவு, அடிப்படை அறிவு இப்படிலாம் சொல்லக்கூடாது சார். ஒரு அரசாங்கம், அவர் ஒரு எகனாமிஸ்ட் சார், ஆலோசனை சொல்லக்கூடிய குடிமகனுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒருத்தர் கேட்டா, நீங்க எகனாமிஸ்ட்னு என்ன எப்படி சார் ஏத்துக்க சொல்றீங்க? குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் என்கிற புத்தகத்துல நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய சென் அவர்கள் அம்மா ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கிற போது என்ன சொன்னார்? தெற்கு ஆசியாவுக்கே வழிகாட்டும் விதமாக ஏழை எளிய மக்களின் வாழ்வில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை கொண்டு வருவதில் இந்த அரசு முன்னணியா இருக்குன்னு சொன்னார். அவர் பொருளாதார அறிஞர், நம்ம ஏத்துக்கலாம். ஏன் இப்படி கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டா, கடன் வாங்கின உனக்கு என்னன்னு கேட்கிறவரை நம்ம எப்படி ஏத்துக்கணும்னு இருக்குல்ல. அப்ப இப்படிப்பட்டவர்களா குழுக்களால் ஒரு அரசாங்கமும் ஒரு திட்டங்களும் வரையறுக்கப்பட்டு கொடுத்தால் அது எப்படி கனவை தெளிவுபடுத்துகிற திட்டமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே தமிழக மக்களுடைய கனவை தகர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா. அப்படி ஏதாவது கனவு இருந்தால் அதை தகர்த்து விட்டு உங்களிடம் ஆசையை தூண்டி உங்களுடைய ஓட்டு வாங்குவோமே ஒழிய, உங்க கணக்கமா நீங்க சொல்ற உங்க அதிமுக சொல்ற அதே சதுரங்க வேட்டை பாணி தான் வார்த்தையை மட்டும் மாத்திருக்காங்க. திரும்ப வராருங்க அது வீரராமப்பன். ஒருவேளை சொன்னாங்க என்ன டீட்டெயில் கேட்பாங்கன்னே தெரியாம நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நியாயமான கேள்விதான். ஒருவேளை நாளைக்கு போய் வெறும் உங்க கனவு மட்டும் சொல்லுங்க அப்படின்னா ஒரு தன்னார்வலர் எழுதி வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு, அதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? அதுல பெரிய ஊழல் இருக்குன்னு அர்த்தம். என்ன சார் எப்படி சொல்றாங்க? இப்ப இது அரசு திட்டமா கொடுத்தீங்கன்னா, ஒரு தன்னார்வலர் அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு தேவையான கனவு ஃபுல்லா நிரப்பி கொண்டு கொடுத்துருவாரா மாட்டாரா? அப்போ இந்த திட்டம் என்ன சார், அப்படி சொல்றீங்க, அப்படி போனாலும் இப்படி சொல்றீங்க, அதான் சொல்ல வரேன். அப்ப உண்மையிலேயே இவங்க என்ன செய்யறாங்க? தேர்தல் வேலைக்கு 50,000 பேரை செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பேரு சமூக ஆர்வலர்கள். எந்த ஊர்ல வெள்ளத்துல கூட சமூக ஆர்வலர்களை விடலையப்பா. நீங்க சென்னை மாநகராட்சி வெள்ளத்துல அதிமுக தன்னார்வலர்கள் தானே போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அங்க பாதிக்கப்பட்டவருக்கு உணவு வழங்குவதற்கான சுதந்திரம் இருந்துச்சு. நீங்க தன்னார்வலர்கள் வந்தாலே அடி வெளுத்து விட்டீங்க. எவனாவது வந்தீங்க பிச்சு போடுவோம், எதா இருந்தாலும் எங்கிட்ட கொடுங்க, நாங்க பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிறோம்ட்டீங்க. இப்ப இதுக்கு மட்டும் எப்படி தன்னார்வலர்களை புதுசா தேடுறீங்க? 50,000 தன்னார்வலர்கள் எந்த அடிப்படையில் தேடுவீங்க? இல்ல யார் அவங்கெல்லாம்? அப்படி இருக்கிறவர்களுக்கு நீங்க நிதி கொடுக்க போறீங்க. அந்த நிதியை வச்சு உங்களுக்கு தேர்தல் பணி செய்யணும். ஏன்னா நீங்க தொடர்ந்து எல்லாரும் சொன்ன மாதிரி திமுக காரனை பார்த்தாலே அடி வெளுத்துருவானுங்க மக்கள், அந்த கோவத்துல இருக்காங்க. அப்ப இவர் நம்ம திமுக கார மாதிரியும் இருக்கணும், ஆனா திமுக காரன்னு நினைச்ச கூடாது. பக்கத்துல போய் ஏதாவது பாதிக்கப்பட்டு விடாமல் ஏதாவது பேசிட்டு வரணுங்கிற அளவுக்கு பயந்து போயிருக்காங்கிறதான இதுல இருந்து. ஏன் அவங்க பயப்படணும் சார்? அப்படி என்ன சார் பண்ணிட்டாங்க? எதுக்காக பயப்படணும்? அவங்க சொல்ல தாயுள்ளத்துல நாங்களும் லிஸ்ட்ல இருக்கிறோம்னு அவங்க வேற சொல்றாங்களே. இது போல உங்களை சொல்லல, திமுக காரங்க சொல்றதாக எடுத்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஒரு தாய் ஒரு முதலமைச்சருடைய படத்தை பார்த்து காலனியை விட்டு எறிறாங்க. தாய்னா முதிர்ந்த தாய். அந்த வயதுல இருப்பவர்களுக்கு அவ்வளவு கோபமே இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையினுடைய அனைத்து கடமைகளையும் முடித்து விட்ட தருணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் ஒரு கடந்து போகக்கூடிய மனநிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெருங்கோபம் வருது. சரி, அடுத்து அதே வயதுடைய இன்னொரு திமுக மீட்டிங்ல இருக்காங்க. ஒரு திமுக பேச்சாளர், நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்துருவோம் பேசியிருக்காரு. தாங்க முடியல தாய்க்கு. தப்புன்னு இருந்துச்சு. என்ன 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வச்சு அரை நாள் கூட ஓட்ட முடியாது, என்னப்பா சொல்றேன்னு அவங்க வெகுண்டு எழுதுறாங்க. தாய் இதெல்லாம் வச்சு அப்புறமும் நீங்க தாயுள்ளத்தை திமுக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த பேரன்லோலி போட்டுக்கோமா 1000 ரூபாய் வச்சுன்னு சொல்லக்கூடிய தாய் உள்ளமா இருக்கட்டும், இப்படி எல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்திய தாயை குறித்து நீங்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வைத்து திமுகவுக்கும் தாயுள்ளத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு திட்டத்தையும் தாயுள்ளத்தோடு நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஒரு அரிசி கொடுங்க, நேரில் அடிச்சே கொடுக்கப்பல வாங்கிட்டு ஓடுறா அப்படின்னு. அப்ப இது எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சு பண்ணுங்க. பொது வெளியில் இருக்கிற போது சக மனிதனை அவன் வறியவனா பணக்காரனா உங்க கட்சிக்காரனா இல்லையா இதையெல்லாம் எடுத்து மதிக்க கூட உங்களுக்கு முடியல. நீங்க எங்க தாயுள்ள வச்சிருக்கிற கட்சி இந்த கட்சின்னு சொல்றீங்க? யார மதிச்சிருக்கீங்க நீங்க? இந்த சமூகத்துல பின்தங்கிய எந்த மக்களோடாவது நீங்க அந்த அனுசரணையோடு பக்கத்துல நிற்கிற போது என் அருகிலே என் நாட்டு குடிமகன் நிற்கிறாங்க உணர்வோட எனக்கா நின்றுருக்கீங்க. நான் எங்க போனாலும் என்ன பார்க்கிற மக்கள் எல்லாம் நாங்க கையை தட்டி விடுவோம். பக்கத்துல மெட்ரோ ரயில்ல பக்கத்துல கண்ணத்துல அடிச்சு போடாமா
பிரியாணி கடைக்கு போனா நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு கடைக்காரன் அடிப்போம். பியூட்டி பார்லருக்கு போனா அவங்க அந்த பெண்களை காலை கொண்டு மிதிப்போம். தாய் உள்ள எங்களுக்கு இருக்கு, ஏத்துப்பீங்களா? அதெல்லாம் ஓகே சார், புரியுதுதான். இப்ப இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருக்குல்ல, ஒருவேளை எங்க பகுதியில இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, இனிமேல் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் எங்களுடைய கனவு அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒண்ணும் இல்ல, திமுக தலைமையே படிச்சு பார்க்க, ஐயோ பரவாயில்ல இப்படி எல்லாம் உங்க கனவு இருக்கு, ஓகே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம், நம்ம இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒருவேளை நினைச்சிட்டாங்கன்னா? ரொம்ப அருமையான கேள்வி சார். இதைத்தான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவுக்கு எப்படி ஆட்சி செய்யணும்னு தெரியல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியல. ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு பெண்ணை காலால் உதைப்பது தவறு என்பது கூட தெரியல. ஏனென்றால் அந்த முதலமைச்சர் நாளைக்கு என் கட்சிக்காரன் என்ன செய்வானோ என்று தூங்க முடியல. அப்படி தூங்க முடியா. இன்னைக்கு ஒரு கட்டுரை படித்துட்டு வந்தேன். எப்போதெல்லாம் உறக்கம் கெடுக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு செயல் சிந்தனையிலிருந்து எல்லாமே செயலற்று போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆட்சி அப்படி தான் நிற்குது. காரணம் என்னன்னா, திமுகவினர் நாளைக்கு என்ன செய்வார்களோன்னு தெரியாம அவரே தூங்காம இருக்கார். ஒரு தூங்காம இருக்கக்கூடியவர் எப்படி சிறந்து சிந்திச்சு செயல்பட முடியும்? ஆக்டிவா இருக்க முடியாது. அப்ப ஆக்டிவா இருக்க முடியாதனால இப்போ அவருக்கு ஒண்ணு வந்துருச்சு, நமக்கு ஒண்ணுமே சரியா வரமாட்டேங்குது, தெரிய வரல. கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் நடக்குது, அதுக்கப்புறம் நான் இது மறுபடியும் நடக்குது. இதுக்கு இடையில ஒரு பெரிய கேப், ஒரு வருஷம் இருக்கு. நான் வாரத்துக்கு வாரம் மீட்டிங் போட்டு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறேன், இருந்தும் நடக்குது. இப்போ சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் பிடிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு, இதை எப்படின்னு தெரியல. அப்போ கனவு யாரு இந்த மாதிரி கனவு திட்டம் கொண்டு வந்தோம்னா, யாராவது போய் அதை தேடி எடுத்துட்டு வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, அதனால இப்படி திட்டம் இப்படிதான் யோசனைகள் தீர்ந்துருச்சு, அதனால நம்ம போய் மக்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நல திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற தன்மை அற்று போய்விட்டது. அதனால் இவர்கள் இப்படி சொல்றாங்க. இதை அவங்க எழுதி கேட்டுக்கிறேன்.